வணக்கம் அன்பான சொந்தங்களே, நறுக்கென்று 4 வார்த்தை உங்களோட நகுலா சிவநாதன். இன்றைக்கு என்ன விடயத்தை பேச போகிறோம் என்றால், இந்த ஆரோக்கியமும் வாழ்வும். எங்களோட வாழ்க்கையில் ஆரோக்கியம் மிக முக்கியம்தானே. அந்த ஆரோக்கியம் முக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் எங்களோட ஆகாரமும் முக்கியமாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே ஒரு உணவு என்பது எங்களோட உடலுக்கு தேவையான சத்தை தர வேண்டும். நாங்கள் சத்தில்லாத உணவுகள் பலவற்றை உண்ணுகின்றோம். இதனால் நாங்கள் நோய்வாய்ப்பட்டு ஆரோக்கியமற்ற தன்மையோடு இருக்கிறத நாங்கள் பார்க்கின்றோம். ஆரோக்கியமான உணவுகளை உண்ணும்போது எங்களுக்கு நோய்கள் அணுகாது. உடல் ஆரோக்கியமாக, சுகமாக, மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியதாக அந்த உடல் இருக்கும். ஆனால் இந்த ஆரோக்கியமற்ற அதாவது இனிப்புகள் சேர்ந்த உணவுகள், கொழுப்புகள் சேர்ந்த உணவுகளை நாங்கள் உண்ணும்போது எங்களுக்கு வாய்க்கு டேஸ்டாகத்தான் இருக்குது, இல்லையண்டு இல்லை. ஆனால் எங்களோட ஆரோக்கியத்துக்கு அவை பயனற்றதாகவே அமைகின்றது. அளவான கொழுப்பு, அளவான மாப்பொருள் சத்து நாங்கள் உண்ண வேணும் என்று டாக்டர்கள் சொல்லுவார்கள், அதாவது டாக்டர்கள் சொல்லிக் கொள்ளுவார்கள். நாங்களே அதை கடைப்பிடிக்கலாம் தானே. கொஞ்சம் உணவு, கொஞ்சம் உடற்பயிற்சி, இவற்றை நாங்கள் அளவாக கொண்டமென்றால் வளமான வாழ்க்கை எங்களுக்கு கிடைக்கும். அந்த அளவு தானே ஒருத்தருக்கும் தெரிகிறது இல்லை. உண்மையிலே காலை மேலே 2 பான்துண்டை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அதற்காக 4 பான்துண்டை நாங்கள் எடுத்து சாப்பிடுவோம். ஆனால் அது கடுமையாக வேலை செய்கிறவர்களுக்கு தேவைதான், இல்லையண்டு இல்லை. ஆனால் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறவர்களுக்கு 2 போதுமாக இருக்கும். இடையில் நீங்கள் மத்தியானம் அநேகமாக நாங்கள் எங்களோட தேசிய உணவான அரிசி, சோறு சாப்பிடுவோம். அது பரவாயில்லை. ஆனால் 4-5 கறிகளோடு சாப்பிடும்போது அது நன்றாகவே இருக்கும். எனக்கு என்னென்னா, பலர் இந்த உணவில் கவனம் கொள்றையில இரவு நித்திரை முடித்து வேலை செய்வார்கள். ஆனால் அவர்களுடைய உணவை பார்த்தமென்றால் வித்தியாசமாக இருக்கும். இரவு சோறு சாப்பிடுவார்கள், வயிறு புடைக்க உண்ணுவார்கள். ஆனால் அப்படி உண்ணுவதனால என்ன பாதிப்பு இருக்கண்டா, ஆரோக்கியமற்ற தன்மை, நித்திரை வராத தன்மை போன்றவையெல்லாம் ஏற்படும். எனவே நாங்கள் இந்த இலக்கறி வகைகள், பழங்கள் கட்டாயமாக எங்களோட உணவில் சேர்க்கணும். ஒரு நாளைக்கு 2 பழங்களாவது சாப்பிட வேணும். நல்ல சத்தான பழங்களை நீங்கள் சாப்பிடணும். இப்போ பலாப்பழம், மாம்பழம் உண்டு. அவற்றை அதிகமாக நாங்கள் 2-3 சாப்பிட்டோம்னா அது சுகர், அதாவது அதில் இனிப்பு சத்து அதிகமாக இருக்கும். ஆகவே கொஞ்சம் கச்சலான இப்போ ஹைடல் பியரன் போன்ற நல்ல இது ஆப்பிள், அது பியர்ஸ் போன்ற பழங்களையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அது கொஞ்சம் உங்களுக்கு சரியான இனிப்பாக இருக்காட்டியும் ஆரோக்கியத்துக்கு நல்லது. ஆகவே அவற்றிலும் இடையிடையாக நீங்கள் எடுத்து உணவையும் உண்டு கொண்டு வந்தீங்கள் என்றால் உண்மையிலேயே ஆரோக்கியம் தானே எங்களுக்கு வாழ்க்கைக்கு சுகமானது. சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரையலாம். எங்களோட உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் நாங்கள் எதுவும் செய்யலாம், இல்லாவிட்டால் ஒன்றுமே செய்ய முடியாது. எனக்கு இன்று நான் என்னுடைய ஒரு நண்பி ஒருவரை சந்திக்கும் போது தான் பார்த்தேன். மிக அவரை பார்க்கும்போது மனக்கவலையாக இருந்தது. தலைமையிலெல்லாம் கொட்டி மெலிந்து அவர் தான் சொல்லிக்குள்ள பார்க்குற அவர் உணவில் அவ்வளவு நாட்டமின்மையை காட்டியதனால்தான் இனிப்பான உணவுகள், ஜாம், மற்றது சுகர்கள் போன்றவற்றை கூடுதலாக அவர் சாப்பிட்ட காரணத்தினால இப்பொழுது நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றார். ஆனால் நீங்கள் அவற்றை சாப்பிடலாம், இல்லையண்டு இல்லை. அளவாக சாப்பிட்டு சத்துள்ள உணவுகளை நீங்கள் சேர்த்து மரக்கறிகளையும், இலக்கறி வகைகளையும், பழங்களையும் சேருங்கோ. அப்போதுதான் உங்களுக்கு ஆரோக்கியம் தெரியும். ஆரோக்கிய வாழ்வே அகிலத்தை சிறந்தது. அதையே நீங்களும் வாழ வேணும் என்று எனக்கு இன்று பார்த்தோன்னு ஒரு குறிப்பு சொல்ல வேணும் போல் இருந்தது. இதை பார்த்து கொண்டு இருக்கிற அத்தனை உறவுகளும் எங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த தளத்துக்கு உதவி செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.